ஓகே. ஸோ லாஸ்ட்டா வந்து நம்ம செக்எம்கே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதுல சின்ன எரர் வந்துச்சு. அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்ப இதுல ஒரு டிவைஸ எப்படி செக்எம்கே மானிட்டரிங்ல ஆட் பண்றது? தென் அந்த அலர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து இந்த சர்வர் இருக்கு. விண்டோஸ் 2012 இருக்குது. இந்த டிவைஸ வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின வந்து நம்ம செக்எம்கேல ஆட் பண்ண போறோம். பட் அப்படி நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷின்ல அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க அசோக். இத ஆடி போயிடுங்க. இத ஆடி போயிடுங்க. இந்த சர்வர் ஆடி போயிடுங்க. ஸோ இப்ப இதுல செக்எம்கே ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணி அத இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி 2 கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கேன் ஜி. அதை அப்படியே போட்டுடலாமா? எதுல பண்ணிருக்கீங்க டவுன்லோட் செக்எம்கே? என்னோட டெஸ்க்டாப்ல இதுலயே இருக்கு ஜி. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இது காமிங்க, லொகேஷன் காமிங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இதுல இதுல அப்படியே இதுல அப்படியே பண்ணுவாங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம் ஜி. உள்ள டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க இல்லாட்டி. இது எங்க டவுன்லோட் பண்ற அந்த பாத்து உங்களுக்கு காமிச்சிருங்க. செக்எம்கே லாகின் பண்ணுங்களேன். சரி ஓகே ஓகே, அதே காட்டிடுறேன். ஓகே, இந்த ஏஜென்ட் அதை வந்து அந்த காமிச்சு. சர்வர்க்குள்ள ஆமா சர்வர் ஏஜென்ட் இதுல டவுன்லோட் வந்து செட்டப்ல சொல்லுங்க போங்களேன். சொல்லுங்க. செட்டப்ல போயிட்டு அந்த விண்டோஸ் கிளிக் பண்ணுங்க. கைஸ் இது இதை click கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க மல்டிபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். நம்ம எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வேணுமோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுக்கிறதுக்கு நம்ம அந்த பர்டிகுலர் EXE டவுன்லோட் பண்ணணும். EXEனா EXE, லினக்ஸ்னா லினக்ஸ் ஃபார்மட். யா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். விண்டோஸ் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, செலக்ட் பண்ணா ஏஜென்ட் எவ்வளவு டவுன்லோட் வருது? ஆயிருக்கு. எஸ். சைஸ் எவ்வளவு ஏஜென்ட் வருது? டவுன்லோட் இந்த ஏஜென்ட் நம்ம காப்பி பண்ணி நம்ம சர்வர் கொண்டு போயிரணும். ப்ளீஸ் காட்ட. ஓகே, சைஸ் எவ்வளவு காமிக்குது? இத கேன்சல் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் ஆச்சா? 13 MB தான் வருது. ஓகே ஓகே ஃபைன். சோ இந்த ஏஜென்ட் இப்ப சர்வருக்குள்ள கொண்டு போங்க. இந்த ஆப்ஷன் ஏன் செலக்ட் பண்ணணும்னா, ஆல்ரெடி ஏஜென்ட் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு இதை கொடுக்கணும். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. அதனால ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கலாம். ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, அங்க போங்க. சர்வர் போங்க. இது ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம் போங்க. சிபில அடிங்க. டேரக்டா அங்க போயிரும். ஏன் இது இவ்வளவு சுத்தி போகணும்? செக்எம்கே ஏஜென்ட் வந்து இப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஏஜென்டோட வெர்ஷன் வந்து 2.3.0. ஓகே, இப்ப இந்த சர்வரை வந்து நம்ம செக்எம்கேல ஆட் பண்ணி அலர்ட்ஸ் வந்து மானிட்டரிங் பண்ண போறோம். ஓகே, செக்எம்கேல ஆட் பண்ணுங்க. இப்ப இது வந்து ரூல் கிரியேட் பண்ணுச்சு. ரூல் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்கர் சொல்லுங்க. பாஸ்கர் ஜி அந்த செட்டப் போங்க ஜி. ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன்.
ஓகே இங்க ஆட் ஹோஸ்ட் கொடுங்க. அதான் ஆட் ஹோஸ்ட் முன்னாடி இந்த ரூல் கிரியேட் பண்ணாங்க. அது ரூல் தானே. ஓகே செட்டப் ஃபர்ஸ்ட் ரூல் கிரியேட் போங்க. ஒரு நிமிஷம் இங்க ரூல்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் லினக்ஸ் சோலாரிஸ் கடைசி இருக்கு பாருங்க ஏஜென்ட் ஆக்சஸ். இதுல இதுதானே ப்ரோ கடைசி இருக்கு பாருங்க ஜி. செட்டப் கிளிக் பண்ணுங்களேன். ஏஜென்ட் ஆக்சஸ் ரூல்ஸ் இருக்கு பாருங்க. இல்ல ஜி செட்டப் கிளிக் பண்ணுங்க ஜி. அந்த ஏஜென்ட் ஆக்சஸ் ரூல்ஸ் இருக்கு பாருங்க. கீழ இருக்கு பாருங்க. ஏஜென்ட் கீழ. இதுல ESXi ன்னு இருக்கு பாருங்க. திரும்ப செட்டப் போங்க. அதுல வந்து இது ஒரு பாருங்க VM கிளவுட் கண்டெய்னர் அதுதான் ஏஜென்ட்ல. சாரி இங்க தான். இதுல வந்து இருக்கு இதுல வந்து பாருங்க. கடைசி இருக்கு பாருங்க. VM ESXi VI இங்க கொடுங்க. கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு அதுல. ஓகே VMX இங்க தான் மேல ஆட் ரூல் கொடுங்க. பாஸ்கர் முதல்ல பின்னாடி வாங்க முதல்ல வாங்க. எப்படி ஆட் பண்ண முதல்ல வாங்க. இந்த இருக்குல ஜி கீழ ஏஜென்ட்ல பாத்தீங்கன்னா செட்டப் செலக்ட் பண்ணிட்டு ஏஜென்ட்ஸ் கீழ சப்டைட்டில் VM cloud கண்டெய்னர் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா VM ESXi via vSphere அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆட் ரூல்ஸ். ஓகேவா? இப்படி ரூல்ஸ் கிரியேட் பண்ணனும். அந்த மிஷின் நேம் போட்டாலும் சரி VM போட்டாலும் சரி என்னன்னு போட்டுக்கோங்க. vSphere ESXi நேம் கொடுங்க. சாரி vCenter நேம். ஜி யூசர் நேம் ஜிங்க. மெஷினோட அதான் மெஷினோட யூசர் நேம் தான போடுவீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் போட போதலாம். இல்ல ஜி மெஷின் யூசர் நேம் கிடையாது. vSphere ஹோஸ்டோட ரூட் யூசர் நேம் போடுங்க. நீங்க இதுக்கு ரூலே கிரியேட் பண்ண வேண்டாம். ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா ஹோஸ்ட்ல போய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி vCenter கொடுத்துட்டீங்களா? இது vCenterக்கு இது ஓகே. இப்போ இதுக்கு தேவை ஹோஸ்ட்க்கு தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா நீங்க ஆட் பண்றதுக்கு நீங்க ஹோஸ்ட்ல போய் டைரக்டா ஆட் பண்ணிக்க வேண்டியதா. ஜஸ்ட் அதோட IP இத மட்டும் போடிங்கனா அது இங்க வந்துரும். ரூல் எதுவும் தேவையில்லை. ஏஜென்ட் தான் கொடுத்துட்டீங்களே அதுதான் ரூல். ஓகே ஓகே ஓகே. செட்டப்ல போய் ஹோஸ்ட் மட்டும் கொடுங்க. செட்டப்ல போய் ஹோஸ்ட் மட்டும் கொடுங்க ஜி. இங்க மட்டும் ஹோஸ்ட் ஆட் ரூல்ஸ் கொடுங்க அவ்வளவுதான். கொடுத்துருங்க அவ்வளவுதான். அதோட IP ஹோஸ்ட் நேம் என்னது? ஹோஸ்ட் நேம். இப்போ நீங்க ஒரு ESXi ஆட் பண்ற மாதிரி இருந்தாலோ அல்லது ஒரு vCenter ஆட் பண்ற மாதிரி இருந்தாலோ ரூல்ஸ் கிரியேட் பண்ணனும். அப்படிதானே? கரெக்ட். இப்போ நீங்க டைரக்டா நம்ம வந்து விண்டோஸ் மெஷின் விண்டோஸ்ல நம்ம ஆல்ரெடி ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணா ஏஜென்ட் வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஆமா கரெக்ட். இப்போ நீங்க அந்த செட்டப்ல ஏஜென்ட் பாத்தீங்க. ஏஜென்ட்ல இருந்து லிஸ்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. காப்பி பண்ணிக்கோங்க ஜி. அப்புறம் VM அது காட்டுங்களா ஒரு நிமிஷம். செட்டப்ல காப்பி ஆயிடும். காப்பி ஆவலையே. மார்க் கொடுங்க. மார்க் கொடுங்க. பழைய வெர்ஷன்ல மார்க் கொடுக்கணும். என்டர் அடிங்க. கொடுத்துறீங்க. என்டர் அடிங்க அவ்வளவுதான். காப்பி ஆயிடுச்சு. IPv4 இது ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுங்க மேல. ஓகே ஃபைன். ஸ்பேஸ் அந்த IP கொடுங்க. அந்த IP கொடுங்க. சேவ் கொடுத்து ரன் பண்ணுங்க. சேவ் ரன் கண்டெய்னர். அந்த சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க ஜி. சேஞ்சஸ்ல போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்பதான் இங்க வரும். இங்க மேல சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. 3 நம்பர் சேஞ்சஸ். டாப்ல 3 இருக்கு பாருங்க. ஆட் ஆயிடுச்சு. நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கனா தான் இங்க ஹோஸ்ட் ஆட் அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு அங்க மேல அந்த 3 சேஞ்சஸ் கொடுங்க ஜி. சேஞ்சஸ் 3 ன்னு இருக்கு பாருங்க. மேல டாப்ல ரைட் சைடு டாப்ல. டாப் ரைட்ல. அத கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ்க்கு கீழ வந்து ஒரு ரீசைக்கிள் பின் இருக்கா? அது அந்த ரீசைக்கிள் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த மேலயும் கொடுத்துட்டாரு அந்த பட்டன். சரி ஓகே ஓகே விட்டுருங்க. ஓகே அந்த ஆட் ஆயிடுச்சா? இப்போ போய் மானிட்டர் அப்புறம் ஹோஸ்ட் ஆட் ஆயிருக்கும் புனியவா. மெயின் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்க. மானிட்டர் போங்க. சரி இங்க போய் ரன் பண்ணி பாருங்க. இங்க வந்து அந்த ஐகான் கொடுங்க அவ்வளவுதான்.
எதுக்குன்னா சர்வீஸ் ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்குன்றத பாக்குறதுக்கு தான். கீழே சக்சஸ்ஃபுல் பாஸ்ட் வந்துச்சுல. ஓகே, இப்போ vCenter வழியா நீங்க மானிட்டர் போங்க. ஹோஸ்ட் மெயின் டேஷ்போர்ட். மெயின் டேஷ்போர்ட் போங்க. இங்க வந்திருக்கும் பாருங்க 4ன்னு வந்துச்சு. அப்போ அதை கிளிக் பண்ணுங்க. அந்த 4ல நீங்க இப்போ ஆட் பண்ண லிஸ்ட் காமிக்குதா? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்களா? ஓகே 90% வார்னிங் கிடையாது. இந்த சைடு ஃபில்டர் க்ளோஸ் பண்ணுங்க ஜி. ரைட் சைடு ஃபில்டர் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க. இப்போ போங்க. இப்போ கிளிக் பண்ணுங்க அந்த ஹோஸ்ட்டை. ஸோ இப்போ அதை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதோட லாக் ஃபைல்லாம் கீழே இருக்கும் பாருங்க. ஒன்றா காமிக்கும் பாருங்க. இல்ல இது ESXனே காமிக்குது. ESX CPU, ESX ஸ்டேட்டஸ் ஒன்னு. ஆமா, இது ஒரு ESX தானே இருக்கு. ESX மெமரி, ESX நேம். இல்ல ESX நேம்னே காமிக்குது. ஜி இது ரூல் வந்து vSphereோட ரூல் எடுத்துட்டனால அது எதுக்குள்ள இது இருக்குன்றது காமிக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல EXS கிளிக் பண்ணி வந்தலனா அதனால சொல்றாங்க. vCenterோட ரூல் நீங்க கொடுத்தீங்க இல்லையா? ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க ரூல் அதை எடுத்துட்டு ரன் பண்றான்ல. இது ஸோ காட்டுது ரன்னிங் ஆன் 111 அந்த ஹோஸ்ட் காட்டுது. எங்க ரன் ஆயிட்டு காமிக்குதா? கீழே நேம் காமிக்குதாங்க. காட்டுது. வின்னர் 2K காமிக்குதா? கீழே வந்து ESX நேம் உண்டு. நம்ம VM ஓட நேம் காட்டுது. இப்போ மெமரி எவ்வளவு எடுத்திருக்கு, டூல் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே காமிக்கும். ஸ்டோரேஜ் வந்து இதுல பாருங்க. ரன் 02 யூஸ் பண்ணிருக்கீங்க. 43% ஃப்ரீ இருக்கு. விர்ச்சுவல் மெமரி பாருங்க 2 CPU கொடுத்துருக்கீங்க. மேல ஃபர்ஸ்ட் 2 வார்னிங் என்னன்னு கேட்டீங்கன்னா HTTPS கிரெடென்ஷியல், அதாவது சர்டிபிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு கொடுக்கல. ஏன்னா நம்ம டெஸ்ட் என்வரன்மென்ட்னால. ரியல் டைம்னா வந்து நம்ம சர்டிபிகேட் மேப் பண்ணுவோம். அதாவது SSL சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. சரியா? வெப்சைட்டுக்குலாம் நம்ம பண்ணோம்ல SSL சர்டிபிகேட், https://google.com அந்த HTTPSக்கு சர்டிபிகேட் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே. சோ ஓகே இப்ப மானிட்டரிங் எனேபிள் ஆயிருச்சு. இப்போ இதெல்லாம் மானிட்டரிங் ஆயிருக்கு. டேட்டா ஸ்டோர் மானிட்டரிங் ஆயிருக்கா? இருக்கு. இந்த பாருங்க 4th ஆப்ஷன் ஸ்டோரேஜ். அதை கிளிக் ஓகே பண்ணுங்க இப்ப ஜி. அந்த VM டவுன் பண்ணா இங்க வந்து வாட் வரணும். அண்ட் ஆல்சோ இப்ப அந்த VMக்கு வந்துட்டு இது VM பவர் ஆஃப் பண்ணி மெமரி பார்த்தா யூசேஜ், CPU யூசேஜ் கொண்டு வரணும் இதுல. சரி சரி. காமிக்க அது காமிங்க ஜி. முன்னாடி காமிச்சதுல எங்க பேக் வாங்க. சர்வீசஸ்க்கு இந்த இருக்கு பாருங்க. எவ்வளவு மெமரி, RAM கீழே இருக்கு பாருங்க. 1.1 GB இருக்கு பாருங்க. பூலியன் ஓகே பலூன். கெஸ்ட் பிரைவேட் ஷேர்ட். இப்போ அந்த VM ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அலர்ட் தான் பாப்போம். vCenter போங்க. VM ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல கெஸ்ட் OSல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல கெஸ்ட் OS போங்க. இல்ல நோ ரீசெட் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே ரீசெட் யூஸ் பண்ணாதீங்க. தெரியும்ல ஏன் ரீசெட் யூஸ் பண்ண கூடாதுன்னு? இல்ல ரீசெட்ல ரீஸ்டார்ட் தான் போனது பண்ணல. இதுல கெஸ்ட் OSல இருந்தே பண்ணுங்க. ரீஸ்டார்ட் கொடுங்க இதுல இருந்து. ஓகே இப்போ அங்க போங்க. டூல்ஸ் போங்க. செக்எம்கே. இதுல அலர்ட் தான் பாப்போம். ஆல் கொடுங்க ஜி. ஆல்ல கூட பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இல்ல ஜி செக்எம்கே டேஷ்போர்ட் போங்க ஜி. நீங்க இது ஷட் டவுன் கூட பண்ணிரலாம். இங்க பாருங்க 3 ஆயிடுச்சு பாத்தீங்களா? போங்க. ஒன்னு டவுன் காமிக்குது பாருங்க. கீழ டவுன் காமிக்குது பாருங்க. டவுன் கிளிக் பண்ணுங்க. அங்கே காமிக்குது. டவுன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. பாருங்க. அந்த அக்னாலஜ்ட் ப்ராப்ளம் கிளிக் பண்ணுங்க. எதனால நோட்டிஃபைடு யூசர்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ செக் பாக்ஸ் ஃபில்டர் டிஸ்ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஜி. மேல vCenterல செக் பண்ணி பார்த்தேன். VM பவர் ஆஃப் பண்ணா பவர் ஆஃப்னு காட்டுது. பவர் ஆன் அது ரிஃப்ரெஷ் பண்ணா வந்துச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இதுல வந்து திருப்பி சர்வீஸ் பண்ணா வந்துருது. இப்போ இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே காட்டும்.
இப்ப எதுவுமே காமிக்கல. இல்ல இப்ப லோட் ஆகும். இது ஹோஸ்டோட ஹிஸ்டரி. ஆமா அதுதான். இல்ல ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ரீஸ்டார்ட் ஆகி வந்த பிறகு இப்ப காமிக்குன்னு நினைக்கிறேன். ஆமா விசென்டர் நான் செக் பண்றப்ப வந்து அதுல இருக்க ஒரு விஎம் வந்து நான் பவர் ஆஃப் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து இங்க பாருங்க கீழ வாங்க. அவ்வளவுதான் இருக்கா? வேற எதுவும் காட்டலையா? இப்ப அந்த செக் போங்க. செக் எம்கே மானிட்டர் போங்க. இப்போ போயிடுச்சு அந்த 4th அது போங்க உள்ள இல்ல போங்க. இப்போ இல்ல இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆன் ஆப் ஆயிடுச்சு இல்ல. இல்ல அது எப்ப ஆச்சு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே அதுக்குள்ள டைமிங் போங்களேன். அப் டைம் ஓகே. அப் டைம் இல்ல எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போங்க உள்ள போங்க. அங்க மேல டிஸ்ப்ளேன்னு இருக்கு பாருங்க ஜி, கிளிக் பண்ணுங்க ஜி. எக்ஸ்போர்ட் பக்கத்துல இருப்பாங்க. இங்க வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. ஹோஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஹோஸ்ட் ரூல்ஸ் எஃபெக்ட் டவுன் டைம் கமாண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹோஸ்ட் இந்த இருக்கு பாருங்க. அந்த வந்துச்சா? கீழே வாங்க பார்ப்போம். இதுல என்ன காமிக்குது? since last 4.66 seconds. okay, host up காமிக்குது. டவுன் இது ரிப்போர்ட் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. மேல எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணா ரிப்போர்ட் போகுது. எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்க. பிடிஎஃப் எதனால கொடுங்க. பிடிஎஃப் கொடுங்க. இந்த வருதா? இது Page- அந்த செக்ஷனோட பிடிஎஃப் வரணும். பேஜ் அப்படியே கொடுக்குது. சரி இது காலம் தான் எக்ஸல்லையும் வரும். பட் நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வேணும் இல்லையா? எப்பவும் பவர் ஆனிச்சு பவர் ஆஃப் ஆச்சு அப்படின்றது. அதுதான் அதான் கீழே பாருங்களேன். கீழே வாங்க. இங்க ஸ்டேட்டஸ் காமிக்குது பவர் ஆன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு. வேற சர்வீஸ் அவைலபிலிட்டி அதுல பாருங்கண்ணே வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு. சர்வீசஸ் ஆஃப் ஹோஸ்ட்னு கடைசி ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இது கிடையாது. அப்படின்னா அந்த செக் எம்கே கிளிக் பண்ணுங்க ஜி. மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அங்க போவோம். டேஷ்போர்ட்ல மானிட்டர் ஒன்று இருந்துச்சு. செட்டப்ல போங்க. மானிட்டர் ஒன்று இருந்துச்சு பாருங்க. ஹோஸ்ட் மானிட்டரிங் ரூல்ஸ் இதா? ஓகே. மானிட்டர் இந்த இருக்குல்ல மேலே இருக்கு பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன். போங்க. மானிட்டர் கிளிக் பண்ணிட்டீங்களா? மானிட்டர் கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த வியூ தான் வருது. செக் எம்கே கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட். ஜி அதுலயே பாருங்க. ஆல் ஹோஸ்ட் அந்த மானிட்டர் கிளிக் பண்ணுங்க. ஆல் ஹோஸ்ட் கொடுங்க. இதுல டோட்டல் ஹிஸ்டரி காட்டுது. இது மட்டும் தான் காமிக்குது. சரி இந்த இதுக்குள்ள போங்க. அப்படியே உள்ள போங்க. அந்த விஎம் மட்டும் போங்க ஜி. இதே ரிப்போர்ட் தான் வருது. பட் விசென்டர் பாக்குறப்போ போங்க காமிங்க. இப்ப விசென்டர் செக் பண்ணுமா? செக் எம்கேல போங்க. விசென்டர். ஓகே இப்போ விசென்டர் கிளிக் பண்றேன். இப்போ வேணா அந்த விஎம் நம்ம டவுன் பண்ணி பார்க்கலாம். டவுன் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா காட்டும். இப்போ விஎம் வந்து 01 எங்க இருக்கு? இந்த இருக்குல்ல பவர் ஆன் இருக்குல்ல. 2 வந்து பவர் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. விண்டோஸ் 98 பவர் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இந்த விண்டோஸ் 98 பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்றோம். ஓகே பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இப்போ இது பவர் ஆஃப்ல தான் காட்டுது. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் திருப்பி ஒரு ரீஸ்கன் கொடுத்தோம் அப்படின்னா இது பவர் ஆன் ஸ்டேட் காட்டும். இதுலயே நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாம். அது டீடைல்டா அது எங்கெங்க இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் தெரியல. அது எப்படி பண்றது? அவங்க அர்ச்சனா அவங்க எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்ட் டைமிங் எல்லாம் எங்க இருக்கு? டைமிங் எப்போ வந்து இதுவாச்சு இது?
பவர் ஆன் ஆயிடுச்சு பவர் ஆன் ஸ்டேட் காட்டு முதல் பவர் ஆஃப்ல இருந்துச்சு இப்போ பவர் ஆன் பண்ண பவர் ஆன் ஸ்டேட்ல காட்டுது ஓகே ஸோ பார்த்துக்கலாம். ஓகே இப்போ அந்த தனியா அந்த இஎஸ்எக்ஸை மட்டும் இஎஸ்எக்ஸை அலர்ட் என்ன என்ன காமிக்கும் பார்ப்போம். இஎஸ்எக்ஸ் ஆட் பண்ணலையா அதுல? இஎஸ்எக்ஸ் ஆட் பண்ணுங்க. இஎஸ்எக்ஸ் ஆட் பண்ணுங்க. ரூல் பண்ணுமா இப்ப? நீங்க ESX ஆட் பண்ணி பார்க்கல தெரியும். இப்போ சர்வரும் தனி மிஷின் இது சேம் தான், இதே மாதிரி ஆட் பண்ணுங்க. இதே மாதிரி ஓகே அதான் I think ரூல்லாம் தேவையில்ல, ஆல்ரெடி இருக்குல்ல. ஓகே கொடுத்து பார்ப்போம். ESX 1 ஆட் பண்றது பண்ணுங்க. அந்த ரூல்ல என்ன இருந்ததுன்னா வி ஸ்பேர் மட்டும் தான் ஜி காமிக்குது. ஸ்பீட் தான் ஓகே அந்த காமிக்குது. வீஸ்பேர் அதோட ஆட் பண்ணா credential. அடுத்து எல்லாமே தெரியும். அதோட கிரெடென்ஷியல் மட்டும் தான் காமிக்குது. அதான் இப்போ ரூல் வி சென்டருக்கு மட்டும் தான். ஏன்னா அது ஒன் ஆஃப் த அம்பர்லா தானே. ஹலோ ஜி கேக்குதா? cannot log into the vCenter server. இல்ல பாத்து போடா. ஜனவரி சொல்லுங்க அஜித். ஜி இதுல எக்ஸாக்ட் டைமிங் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. செக் பண்ணி பாருங்க. ஆமா ப்ரோ ஹோஸ்ட் ஆட் பண்ற ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் ஆட் பண்ணா இந்த மாதிரி தான் வருது. தெரியல அது செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணுமான்னு தெரியல. எங்க கை வைங்க. இல்ல உங்களுக்கு தான் ஆட் ஆயிடுச்சுல, இருங்க இருங்க. இல்ல cannot log into the vSphere server னு வருது பாருங்க. அது ஆத்தென்டிகேட் பண்ணல சரியா. இல்ல ரூல் போங்களேன், ரூல் போங்களேன். ரூல் வேணா கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஆட் ரூல் போங்க போங்க. விஎம்னு ஒரு ரூல் கிரியேட் பண்ணுங்க பாப்போம். இதை டெலீட் பண்ணிடுவோம் அந்த V6 ஃபர்ஸ்ட். ஆட் ரூல் கொடுங்க. இப்ப மட்டும் ரெண்டு பேர். பண்ணி சொல்லு ஜனவரி சொல்லு அது என்ன? விஎம் கரெக்ட்டா விஎம்ஏ கொடுங்க ஜி. ரெண்டாவது இருக்குல்ல விஎம். இல்ல VMware via vSphere. ஹோஸ்ட் யூசர் என்ன கொடுத்து பார்ப்போம். கொடுங்க ரூட் போடுங்க. பிரதர் இங்க யூசர் நேம் போட்டுருக்கு ஓகேவா? இல்ல தப்பா போடுறீங்க. யூசர் நேம் மேல தான் ஹோஸ்ட் இது அடிக்கணும். யூசர் நேம் அடிங்க. ரூட் தானே போட்டுருப்பீங்க. பாஸ்வேர்ட் கொடுங்க. மேல வந்து அதுக்கு நேம் கொடுத்துருங்க ஜி. டிஸ்கிரிப்ஷன்ல நேம் கொடுத்துருங்க. இங்க பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. இதான் டைப் ஆஃப் கொரி. எங்க மேல போங்க, அங்க கிளிக் பண்ணுங்க. டைப் ஆஃப் கொரியில அது பாருங்க, அதுல 3 இருக்கு பாருங்க. டைப் ஆஃப் கொரியில சர்வர் இருக்கு, ஹோஸ்ட் கொரி அந்த ஹோஸ்ட் சிஸ்டம் கிளிக் பண்ணுங்க. இது வந்து இந்த ஆப்ஷன் டீஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. SSL சர்டிஃபிகேட் டீஆக்டிவேட்ல இருக்கு. ஆமா நம்மட்ட தான் கிடையாது, இல்ல கொடுத்துறோம் டீஆக்டிவேட். நல்லா டீஆக்டிவேட் தான் கொடுக்கணும். ஓகே ஆமா சேவ் கொடுத்துடலாமா? கீழ போர்ட் நம்பர்னு ஒன்னு இருக்கு. சரி ஓகே தேவையில்ல. கீழ வாங்க. வேற எதாவது கொடுக்கணும் கொடுத்துருவோம். கீழ வாங்க. லைசன்ஸ் தேவை கிடையாது. ஹோஸ்ட் சிஸ்டம் ஓகே. டேட்டா ஸ்டோர் ஓகே.
டிஸ்பிளே ஸ்னாப்ஷாட் சம்மரி ஓகே. அந்த இருக்கு பாருங்க ஸ்பேஸ் ஹோஸ்ட் நேம் அது எதை கொடுத்துருக்கீங்களா பாருங்க லாஸ்ட் ஆப்ஷன். சரி ஓகே சேவ் கொடுத்து இப்போ ரன் பண்ணுங்க. ஓகே இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். பழம் பசு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுங்க ஜி டெஸ்ட் கொடுங்க. டெஸ்ட் ப்ரோ இருக்கு. மேல தான் இருக்கு பாருங்க சேவ் அண்ட் டெஸ்ட் ரன். இது டெஸ்ட் பாஸ் ஆகணும் அப்பதான் தான் ஒர்க் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இது வந்து இந்த மிஷின்ல இருந்து அங்க பிங் பண்ணும். You can diagnostic the specific இல்ல ப்ரோ ரன் டெஸ்ட் கொடுத்து பாப்போம். என்ன கொடுங்க. கொடுத்தா வரும். கொடுக்கல நீங்க ஓகே. இங்காவது ஏஜென்ட் நெக்ஸஸ் கோட் கேட் லைட் எக்ஸ்பிரஸ் சொல்லுங்க. சரி பிறகு நீங்க செக் பண்ணலாம் பாஸ்கர். இருங்க அது உள்ள வந்துரும்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணுங்க இல்ல, ஜி வந்துச்சா? பிங் ஆயிடுச்சு. ஆனா ஏஜென்ட் பிங் ஆகணும். ஆமா ஏஜென்ட் பிங் ஆகாது. எரர் வந்துருச்சு. பிங் ஆக இதாகல. ரீசெண்ட் லாகின் ஆகணும் சொல்லி எரர் வருது. இப்போ இங்க வி சென்டரோட கிரெடென்ஷியல் போடுங்க ஜி. ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணதானே சர்வர் இதுல அவர் என்ன மொத்தத்துல ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் ஹோஸ்ட்ல எப்படி அதை லிங்க் பண்ணுவோன்றது அங்கதான் இது இருக்கு இல்லையா ரெட் டாட்டா விண்டோஸ் ஆன இருங்க பாப்போம். ஆமா ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ண முடியாதுல்ல. நம்ம ஹோஸ்ட்ல நம்ம பண்ண முடியாதுல ப்ரோ. அதுக்கு பட் கமாண்ட் வேற இருக்கும் ஆப்ஷன் ஜி. இருக்கு. கமாண்ட் இருக்கும் ஜி. கமாண்ட் இருக்கும் ஹோஸ்ட் ரன் அதான் ஏஜென்ட். தெரியல. அந்த இது டவுன்லோட் ஆப்ஷன்ல போனீங்கன்னா அதுல இது இருக்கான்னு பாருங்க. போட்டானுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. செட்டப்ல போயிட்டு இல்ல டிஎஸ்ஜி ஃபைல் டவுன்லோட் பண்ணனும். ஒரு பண்ணா இந்த விண்டோஸ் சோலார் ஐஎக்ஸ் போங்க. அதுல கீழ அதர்ஸ் இருக்கு பாருங்க. அதர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போங்க. இல்ல இதுலயே வந்து டிஜிசி ஃபைல் டவுன்லோட் பண்ணு. டிஜிசி ஃபைல் AX இல்ல லினக்ஸ் டிஜிசி ஃபைல். லினக்ஸ் இருக்கு பாருங்க. டிஜி செட்டப் ஓகே. இது அப்படியே அதர்ல என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் காமிச்சிருங்க. எது சொல்றீங்க? அதர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல செட்டப்ல அதர்ஸ் இருந்துச்சுல. அதர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு பாருங்க. அது என்ன பாருங்க. கிளிக் பண்ணுங்க. அதர்னா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும். ஓகே சரி இதை நம்ம பார்ப்போம் என்ன எப்படி ரன் பண்ணணும்னு. ஸ்கிரிப்ட் ஒன்ஸ் ரன் பண்ணி பாஸ்கர் நெக்ஸ்ட் இதுல பாத்துக்கலாம். ஓகே ஜி இந்த டவுன்லோட் லிங்க் டைரக்டா இருக்கா? பிராட்காம்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேனே. இது கன்வெர்ட்டர் ஸ்டாண்ட்லோன் சேனல்னா வரலையே இன்னும். இல்ல நானு அதுல டவுன்லோட்ல பார்த்தேன் அது காணோம். சரி செக் பண்ணி பார்க்கறேன். மை டேஷ்போர்ட்ல பார்த்துட்டேன். சாஃப்ட்வேர்ல பார்த்துட்டேன். சரி தனியா சர்ச் பண்ணி காமி சொல்றேன். நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன் பட் செக் பண்ணி பாப்போம். இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பாப்போம். ப்ரோ என்கிட்ட கன்வெர்ட்டர் ஸ்டாண்ட் இருக்கு. நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அது சரி யாரோட எதுல டவுன்லோட் பண்ணீங்க? அது
முதல்ல VMware